எதுக்கு வெறும் சாமி போட்டோ மட்டும் வச்சு கும்பிட்டு இருக்க? இந்த போட்டோல இருக்கவனையும் சேர்த்து கும்பிடு. ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? நம்ம பாத்துல பெரிய உலக அதிசயம் நடந்திருக்கு. உங்க அம்மா உங்க கல்யாணத்துக்கு ஒத்துட்டாடி. இனிமே எந்த விதமான தடையும் இல்ல. ஆனா ஒரு தடங்கல் இருக்கு மாமி. உன் மனசுல நான் இல்லைங்கிறத இந்த அம்பாள் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நான் வந்த வழியே திரும்பி போயிடுறேன். ஸ்னேகா, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? என் திறமை, என் தகுதி, நான் பட்ட கஷ்டம் எல்லாமே போச்சு. தெரியும். கச்சேரியில உனக்கு பதில் நீலாம்பரி பாடினது தானே சொல்ற? என்ன பாக்குற? ரொம்ப போர் அடிக்குதே, உன் கச்சேரியை கேட்கலான்னு வந்தேன். அங்க உங்க அம்மா வைதேகி உன்னை திட்டினதையும் பார்த்தேன். உனக்கு பதில் நீலாம்பரி கச்சேரி பாடினதையும் கேட்டேன். என்னதான் உயிரோடு இருக்கும்போது போஷாக்கு பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா, காம்ப்ளான்னு போட்டு தாக்குனாலும் செத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பால் தான். அதாம உலகம். தப்பு செய்யற எல்லாருக்குமே நிச்சயமா தண்டனை உண்டு. ஆனா நான் என்ன தப்பு பண்ணினேன்? அது உன் மனசாட்சியை கேளு. ஏன் உங்க அம்மாவை போய் கேளு. பெத்த புள்ள என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் ஒரு தாய் அதை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு அழுதுகிட்டு இருப்பாளே தவிர புள்ள மனசு நோகிற மாதிரி நிச்சயமா நடந்துக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு உங்க அம்மா உன்கிட்டே வந்து ரோஜா விஷயத்தை நீ இன்னைக்கே விடலனா உனக்கு முதல் எதிரே நான் தானே சொல்லிட்டு போயிருக்காளே, அந்த தப்பு உனக்கு புரியலையா? அது அதை விட பெரிய தப்பு. ஆபீஸ்ல உங்க அம்மா திட்டிட்டு இருக்கப்ப பார்த்தேன். உங்க அம்மா சொல்றதும் கரெக்டு தான். ரோஜா கிட்ட வீணா மோதாத, அடி உனக்கு தான் விழும். இப்ப விழுந்த மாதிரி. எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க யாரு? நீங்க போங்க இங்க இருந்து. இப்ப நீங்க யாருன்னு கேட்கறதுக்காக நான் ஒருத்தன் இருக்கேன். இப்படியே போனீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு கூட ஒருத்தனும் இருக்க மாட்டான். அனாதே ஆயிடுவேன். போற நிறுத்துங்க. ஏன் எரியற புண்ணு மேல உப்பு கொட்டுறீங்க? போங்க இங்க இருந்து. சாப்பிட்டியா நீ? சாப்பாடு ஒண்ணுதான் இப்ப பாக்கி. போறீங்களா தயவு செஞ்சு? ஐயோ, அது ஒண்ணுதான் இப்ப ரொம்ப முக்கியம். ஐயோ, அருணா, அருணா, அருணா ஒரு நிமிஷம். கோயில சுத்த வந்தீங்களா இல்ல என்ன சுத்த வந்தீங்களா? ஒன்னதான் சுத்த வந்தேன். இத பாருங்க, விளையாட்டு பேச்சு பேசுறது இடமும் இல்ல, அதுக்கு நான் தயாராவும் இல்ல. முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் அருணா. இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சு போச்சு நீ சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சுட்டு போதான் வந்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் என்ன உண்மை தெரியணும்? நான் நேரடியாவே கேட்கிறேன் அருணா, உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையா? இல்ல. உன் மனசுல நான் இல்லைங்கிறத இந்த அம்பாள் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நான் வந்த வழியே திரும்பி போயிடுறேன். உன் கண்ணீரே நீ சொல்றது பொய்யுங்கிறத தெளிவா சொல்லுது. நாம சேர்றதுக்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பம் இருக்கு அருணா. உன்னையே நீ ஏமாத்திக்காம உண்மையே சொல்லுமா? காதல்ல 2 வகை இருக்கு தமிழ். காதல் செத்து போன பிறகும் ஆள் உயிரோட இருப்பாங்க, அது ஒரு வகை. ஆள் செத்து போன பிறகும் காதல் மட்டும் உயிரோட இருக்கும், அது 2வது வகை. இதுல நான் 2வது ஜாதி. என் உடம்பு மண்ணோட மண்ணாகிற வரைக்கும் என் மனசுல இருந்து உங்களை யாரும் அழிச்சிட முடியாது. அப்போ ஏன் ஷோபா கிட்ட நீ என்ன மறந்துட்டதாகவும் உன் மனசுல நான் இல்லைன்னு சொன்னேன்? ஷோபாவும் உங்களை விரும்புறதா தெரிஞ்சது, அதான் நான் விலகிட்டேன். அருணா, இங்க பாரு அருணா, நம்ம காதல் யார் யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் இப்ப நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டு இருக்காங்க. நம்ம காதல் தோக்கக்கூடாது அருணா. உங்க அம்மா அப்பா கூட நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. ஷோபாவும் இப்ப நம்ம வழியில இல்லை. அருணா, நாம 2 பேரும் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா சேரணுமா? ஆமா அருணா, கடைசியில அந்த அதிசயம் நடந்து போயிருச்சு. நாம எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
பதில் சொல்லாம ஏன் அருணா சிரிக்கிற? ஒரு நல்ல காதல் கல்யாணத்துல தான் முடியணுங்கிறது இல்ல. ஏன்னா காதல் மனுஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, மனசு சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. காதல் ஒரு வேள்வி, தவம் மாதிரி. என் காதலை நினைச்சு நான் தவம் இருந்துட்டு இருக்கேன். என்ன அப்படியே விட்டுடுங்க ப்ளீஸ். நமக்கு கல்யாணம்னு இன்னொரு தடவை பேசாதீங்க. அருணா, இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா? ஏன், நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? இந்த உலகத்துல எத்தனையோ அபல பெண்கள், என்ன மாதிரி இளம் விதவைகள் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி, அவ்வளவுதான். மத்தபடி நான் ஒன்னும் நீங்க பயப்படுற மாதிரி நொண்டியோ கூனோ குருடோ மொடமோ இல்லையே. படிச்சவ, தைரியமானவ, தன்னம்பிக்கை உள்ளவ. ஆனா உனக்கு நம்ம காதலுக்கு எப்படி அருணா துரோகம் நினைக்க முடியும்? நான் மட்டும் சோபாவோட நட்புக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? நடு ரோட்ல ஆதரவு இல்லாம நின்ன என்ன அவதான் காப்பாத்தினா. தங்க இடம் கொடுத்தா, ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தா, மரியாதையா வாழ ஏற்பாடு பண்ணா. நான் நல்லா வாழறதுக்கு அவதான் வழி காட்டினா. அவளும் பாவம், புருஷனை இழந்தவ. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பிறகு அவன் புருஷன் என்னவா அந்த தாலிய கூட கழட்டி உண்டியல போட்டுட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ செஞ்சது ரொம்ப பெரிய தியாகம். இப்போ இன்னொரு வாழ்க்கைக்கு அவ தயாராயிட்டா. அவளுக்கு போய் நீங்க எப்படி துரோகம் பண்ணலாம்? வேண்டாம் தமிழ். நீங்க ஒரு நல்ல காதலனா இருக்கிறத விட ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறதா இப்ப முக்கியம். அதான் எனக்கு பெருமையும் கூட. நீங்க சோபா மனசுல கல்யாண ஆசைய விதைச்சிட்டீங்க. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம்னு ஃபிக்ஸும் ஆயிடுச்சு. இப்ப வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களே, எப்படி தமிழ்? என் மேல இவ்ளோ அன்பும் அக்கறையும் வச்சிருக்க சோபாவுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. நீங்க என்ன நேசிக்கிறீங்க, ஆனா சோபா உங்களை நேசிக்கிறா. காதலோட விதிமுறையே நாம நேசிக்கிறவங்களை விட நம்மள நேசிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷமா அமையுங்கிறது தான். நீங்களும் சோபாவும் சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட விருப்பம். இன்னொரு தடவை இது மாதிரி என்னை சந்திச்சு பேச ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இன்னொருத்திக்கு புருஷனாக போறவர். குட் பை. அண்ணா, பாவியா இருந்தாலும் இருக்கலாம், பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. முதல்ல சாப்பிடு. சாப்பிடு ஸ்னேகா. அதாவது உன் பேர்ல தப்பு இல்ல, நீ பத்திர மாத்து தங்கம். எனக்கு தெரியும், இந்த மகேஷ் தான் உன்னை ஆசிட் மாதிரி வச்சு கரைச்சிக்கிட்டே இருக்கிறான். நீ அவனை விட்டு விலகிட்டேன்னு வையேன், நீ உண்மையிலே நல்லா இருப்ப. சாப்பிடு. நீ நானா ஊட்டி விட்டா? ஏய், என்ன சாப்பாட்டுல வசிய மருந்து வச்சு விட்றியா? வசியமா? ஆமா, மகேஷ மறந்துரு, அவனை விட்டுருன்னு இப்படி இட்லி ஊட்டி விட்டு அவ சப்போர்ட் தேடுறியா? ஐயோ, அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஏய், என் பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரியா? உன் பொண்டாட்டியா நினைச்சு அட்வைஸ் பண்ணல, என் தங்கச்சியா நினைச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த ஊமுக்கு சுப்ப எல்லாம் என்கிட்ட வேண்டாம். மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடும். அப்புறம் கடன் பாக்கி வராது. எப்படி வசதி? எதுக்கு உங்க புல்லாப்பு? அப்படிங்க, நான் கிளம்புறேன், வரேன். மகேஷ், இன்னைக்கு சபால நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த நீலாம்பரி இல்ல, ஸ்னேகா, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். உனக்கு பதிலா அந்த நீலாம்பரி பாடினாலுமே எல்லாம் அந்த ரோஜாவோட வேலை தான். அவளை நான் கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத ப்ளீஸ். ஸ்னேகாவுக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக சேர்த்து வச்ச பண்ட பாத்திரம் அவளுக்கு தான் கொடுப்பேன். இல்லை சரி, சோபாவும் என் பொண்ணு மாதிரி தானே.
அவளுக்கு சந்தோஷமா கொடுத்து திருப்தி பட்டுக்கலாம். தமிழ் சோபா கல்யாணம் எந்த விதமான தடங்களும் இல்லாம நடக்கணும். பெருமாளே. வைதகி வைதகி, என்ன? கடவுள் கோயில்ல தான் இருக்காருன்னு இதுவரையிலும் நினைச்சுட்டு இருந்தேன். அது தப்பு. நீதான் கடவுள். இன்னைக்குதான் நான் அதை புரிஞ்சுட்டேன். என்ன சொல்றேள்? பின்ன என்னடி, யாரோ பெத்த பொண்ண நீ பெத்த பொண்ணா நினைச்சு மாப்பிள பார்த்து நிச்சயம் பண்ணி சீர்வரிசையும் கொடுத்து கல்யாணமே பண்ணி வைக்கிறேன்னா உண்மையிலேயே நீ மனுஷியே இல்லடி. உன் ரூபத்துல அந்த அம்பாளை தான் நான் பாக்குறேன். என்ன கிண்டல் பண்றேளா இல்ல புதுசா ஏதாவது பிரச்சனையை பிடிச்சுன்னு வந்திருக்கேடா? சத்தியமா சொல்றேன்டி, தமிழ் நம்பி கரேஜுக்கு போய் என் மாப்பிளைய பார்த்து பேசிட்டு தான் வரேன். மாப்பிளையா? என் பொண்ண கட்டிக்க போறவன் தப்பு தப்பு. என் பொண்ண கட்டிக்க போறவர் எனக்கு மாப்பிள தானே. நிஜமாவா? சத்தியமா. ஐயோ பெருமாளே, என்னால நம்பவே முடியல. இத பாரு வைதேகி, சோபா தமிழ் நம்பி கல்யாணத்தை நாம ஜாம் ஜாமுன்னு நடத்தணும். சரி, இனிமே இந்த கிச்சா போட்ட இங்க அதானே. வேணாம். குடு, நான் தூக்கி பர்னையில போட்டுறேன். இந்தாங்க. அம்மா, கிச்சா போட்டோ எங்க எடுத்துட்டு போறேன்? அது என்கிட்ட கொடு. சோபா, உனக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? நம்ம பாத்துல பெரிய உலக அதிசயம் நடந்திருக்கு. உங்க அம்மா உங்க கல்யாணத்துக்கு ஒத்துண்டாடி. இனிமே எந்த விதமான தடையும் இல்ல. ஆனா ஒரு தடங்கல் இருக்கு மாமி. அம்மா சம்மதிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது மாமி. என்னடி சொல்ற? ஏன் நடக்காது? தமிழ் அருணாக தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அதனால நான் விலகிக்கிறேன். இனிமேல் அவ 2 பேர் கல்யாணம் தான் நடக்கும். எப்படி நடக்கும் நானும் பாக்குறேன். தமிழ் கிட்ட கேட்டு அவன் முழு சம்மதத்தோட தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். நிச்சயம் கூட நடந்தாச்சு. அருணா கூட தமிழை பிடிக்கலன்னு சொல்லிட்டாடி. இது என்ன புது தலைவலி? தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி இருக்கத்தானே செய்யும் மாமி. ஏய், உனக்கு எந்த தலை பிரச்சனைன்னு சொல்லி அந்த தலையை சீவிட்டு வந்துடுறேன். அம்மா, தமிழ் அருணா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அம்மா, அவங்க 2 பேரும் ஒருத்தரை மறந்துட்டு தான் நடிச்சாங்களே தவிர அவங்க மனசுல எப்பவுமே காதல் இருந்துட்டு தான் இருந்தது. அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது. ஏய், என்னடி ஆள் ஆளுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? நான் கல்யாணம் வேண்டான்னா ரகசியமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க. சரி பொழியட்டும், சின்ன சிறுசுங்க நல்லா இருக்கட்டும்னு நினைச்சா கல்யாணம் நின்னு போச்சுன்றீங்க. கல்யாணம் காதல் கத்திரிக்காயின்னு கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா? ஏ வைதேகி, என்ன இதெல்லாம் கூத்து? எனக்கே ஒண்ணுமே புரியல. ஏடி, அந்த தமிழ் என்ன நினைச்சிருக்கா மனசுல? எங்க அந்த அருணா? மாமி, அவங்கள விட்டுடுங்க. அவங்க சந்தோஷமா வாழட்டும். அதை எப்படி விட முடியும்? நீ என் பொண்ணுதான். உன் மனசுல கல்யாண ஆசையை விதைச்சிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா விட முடியுமா? அம்மா, நடந்து போன விஷயத்தை பத்தி இனிமேல கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அடி போடி அறிவு கெட்டவளே, அந்த தமிழ் நம்பி உன் மனச கெடுத்திருக்கான். இது ஈவ் டீசிங், கற்பழிப்புக்கு சமம். அவன் மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன், அவனை ஜெயிலுக்கு அனுப்பிப்பேன், இந்த அலமேல யாருன்னு காட்டுவேன். உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் பொதுவா சொல்றேன். தமிழ் அருணா 2 பேரும் ஒருத்தரை காதலிச்சுவாங்க. அவங்க தான் ஒண்ணு சேரணும். அதுதான் சரி. நான் உங்களுக்கு 2 பேருக்கும் நடுவுல வந்தவன். நான் நடுவுல விலகிக்கிறேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால இது கண்டிப்பா நடக்கும். புரியுதா? எனக்கு என் வாழ்க்கை பூரா என் கிச்சாவோட ஞாபகத்துல மட்டும்தான். என்ன புருஷன் தான் உனக்கு எல்லாமேன்னு தாலியை தொட்டு தொட்டு கும்பிட்டு ரொம்ப நடிக்கிறிய? ஆஃப்டர் ஆல் ஒரு 5 கிராம் தாலிக்கு கொடுக்குற மரியாதை கூட 5 அடி இருக்கிறது புருஷனுக்கு தர மாட்டேன்ற. அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு தாலி எல்லாம்? மதிப்பு கொடுக்க நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு தகுதியான ஆளா நீங்க இல்ல. ஓஹோ, அப்போ உனக்கு நான் தகுதி இல்லாத ஆளாயிட்டேன். எதுக்கு வெறும் சாமி போட்டோ மட்டும் வச்சு கும்பிட்டு இருக்க? இந்த போட்டோல இருக்கவனையும் சேர்த்து கும்பிடு. இது பாருங்க, அனாவசியமா என்ன சீட்டாதீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? விவாகரத்து. இந்த விவாகரத்து பத்திரத்தை கையெழுத்து போடு. அதான் முடியாதுன்னு சொல்லியாச்சுல்ல. விளைவுகள் ரொம்ப கேவலமா இருக்கும் ரோஜா. சொல்லிட்டேன், பரவாயில்லையா? பரவாயில்ல, எதையும் தாங்குற சக்தி என் மனசுக்கு வந்தாச்சு. இங்க பாரு ரோஜா, இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. நான் மட்டும் ஆக்ஷன் எடுத்தேன் வை, நீ செத்தே போயிடுவ. செத்தாலும் தாலியோட சாகுறேன். நான் சொல்றது கேளு ரோஜா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. உன் பின்னால கெஞ்சி அலைய எனக்கு அவகாசம் அதிகமா இல்ல. உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் டைம். அதுக்குள்ள நீ கையெழுத்த போடல, என்ன பண்றதா உத்தேசம்? இந்த போட்டோஸ் எல்லாம் பத்திரிக்கையில வரும். போறவன் வரவன் எல்லாம் கைய பிடிச்சி இழுப்பான். பொம்பளை கொண்ட காரி துப்புவாங்க. பொய்யும் புரட்டும் ஜெயிச்சு உண்மை தூக்குல தொங்குனதா சரித்திரமே இல்ல மகேஷ். இப்படி என்கிட்ட வியாக்கியானம் பேசிட்டு இருக்காத.
உன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படலனாலும் நம்ம புள்ள ஜீவாவோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படு. அவன் எதிர்காலமாவது நல்லா இருக்க வேண்டாம்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போனா உங்க அம்மாக்கு கள்ளக்காதலன் இருக்கானாமேன்னு அப்படி பசங்க கேட்டா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். அது கொஞ்சமாவது யோசிச்சியா? எங்க அம்மா நல்லவ, எங்க அப்பன் தான் அயோக்கியன், எவ்வளவு ஒருத்தையும் இழுத்துட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்ற மனப்பக்குவம் அவனுக்கு வந்துரும். என் நடத்தை ஜீவாவோட எதிர்காலத்தை பாதிக்கும்னு யோசிக்கிற நீங்க உங்க நடத்தை அவனை பாதிக்கும்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், திருந்தி வாங்க. இல்ல, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்ப இந்த மாதிரி கேவலமான போட்டதை நான் பார்த்தனோ அப்பவே நீ என்ன இழந்துட்டேன், தொலைச்சிட்டேன். என்ன தேடாத, நிச்சயமா நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், இனிமே நடக்க போற அவமான அசிங்கத்துக்கெல்லாம் கண்டிப்பா நான் பொறுப்பு கிடையாது. மகேஷ், வாடியம்மா வா. இந்த ஆத்துக்குள்ள வரச்ச வெறும் கையை தானே வீசிட்டு வந்தேன். உன் மான மரியாதையை காப்பாத்திக்கணும்னா என் பொண்ணு எடுத்து கொடுத்த இந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு வெளியே போடி. இன்னொரு அடி உள்ள வச்ச நடக்கிறதே வேற. மாமி, போறண்டி. மாமி மாமின்னு சொல்லிதா எங்க தலையில நன்னா மிளகா அரைச்சிட்ட போறாதா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணு பாவப்பட்டு உன்னை இந்த ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்து சோறு போட்டு வேலை வாங்கி கொடுத்து நல்லதெல்லாம் பண்ணா நீ அவளுக்கு காட்டுற நன்றியா இது? தமிழுக்கும் உனக்கும் உறவு முடிஞ்சு போச்சுன்னு தானே என் பொண்ணு அவன் மேல ஆசைப்பட்டா. அவன் மேல உனக்கு ஆசை இருந்திருந்தா அப்பவே சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே? ஏன் வாயை மூடிட்டு இருந்த? ஏதோ என் பொண்ணு கொஞ்சம் நிம்மதியா இருந்தா அவன் மனசை கெடுக்கிறதுக்குன்னு இந்த ஆத்துக்குள்ள நுழைஞ்சியா? அம்மா, நீ பேசாம இருக்க மாட்டே? இருக்க மாட்டேன்டி, இருக்க மாட்டேன். பெத்த வயிறு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. வெத்தலை மாத்தி நிச்சயம் பண்ணி கல்யாணம் பேசுறச்ச இவ நந்தி மாதிரி நின்னுட்டு தானே இருந்தா. அப்ப சொல்லி இருக்கலாம்ல தமிழ் ஜனக்கு தான் வேணும்னு. சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறா. அம்மா, என் மனசு கவலைப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு, அருணா இல்ல. அதுவும் இல்லாம அருணா என் தோழி, அவளை தேவையில்லாம நீங்க சத்தம் அவ போடாதீங்க. உன் தோழி இல்ல, துரோகி. இத பாருடி அருணா, இனிமே இந்த ஆத்துல உனக்கு வேலை இல்ல, நீ ஆத்த விட்டு போலாம். என்ன காரியம் பண்ற நீ? இப்போ இப்படி எதுக்கு இந்த மாதிரி யாருக்கு தெரியாம நடந்துக்கிற? அருணா, நீ பேசாம உள்ள வா. இத பாருடி அருணா, உனக்கு மானம் ரோஷம் சூடு சொரணை இருந்தா வெளியே போயிடு. மறுபடியும் இந்த ஆத்துக்குள்ள வராதே. அம்மா விடு சோபா, அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இனியும் நான் இங்க இருந்தா பிரச்சனை தான். என்ன மன்னிச்சிடு, நான் போறேன். ஐயோ அருணா, போகாத அருணா. அருணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ எங்கடி போற? ஐயோ அருணா, 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 அருணா. காஃபி சாப்பிடு. ஸ்னேகா, வாங்க சார். எப்படிமா இருக்க? நேத்தைய மனநிலையிலிருந்து மாறிட்டியா, தேறிட்டியா? எனக்கு பதிலா தான் நீங்க அந்த நீலாம்பரிய பாட வச்சிட்டீங்களே சார். என் மனசு இன்னும் ஆறவே இல்ல. கமலேஷ் போன் பண்ணாரு, இங்க பெரிய கலாட்டாவாமே. ஆமா, அவனுக்கு வேற வேலையே இல்ல. அவர் என்ன சொன்னாரு? அவர் சொன்னது இருக்கட்டும், நான் சொல்றத கேட்கிற மனநிலையில நீ இருக்கியா? இருக்கே சார், சொல்லுங்க. நான் உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். உன் நல்லதுதாம்மா சொல்றேன், உன் எதிர்காலத்துக்கு தான் சொல்றேன். சார் ப்ளீஸ், இந்த குடுகுடுப்புக்கார மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. வந்த மேட்டர் சொல்லுங்க. மகேஷ், என்ன எப்போ சொல்றதே சொல்லிட்டு இருக்காரு? வந்த விஷயத்த சொல்லிட்டு வந்த வழியிலே போ சொல்லு. சொல்றேன்பா ஸ்னேகா, நீ போற வழி தப்புமா. உன் நடவடிக்கைகள் சகவாசங்கள் எதுவும் சரியா படலமா. ஒரு தப்ப பண்ணிட்டு அதை விட முடியாம நீ மேல மேல 1000 தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. சார், மகேஷ் என் உயிர். அவரை என்னால விட முடியாது. பழசையெல்லாம் பேச வேண்டாம். இது வரைக்கும் ஏதேதோ நடந்து போச்சு. காரண காரியங்களை நான் கேட்க விரும்பல. ஆனா நெட் ரிசல்ட் என்ன தெரியுமா? இவ்வளவு திறமை இருந்தும் உன்னால சோபிக்க முடியல. அதான் ஏன்னு எனக்கும் புரிய மாட்டேங்கிறது. ஏன்னு நான் சொல்லட்டுமா? உன்கிட்ட சரஸ்வதி இருக்கு, கூடவே சாத்தானும் இருக்கு. சார், யோ, இன்றைய வேலை
வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பேசுற நீ? நான் சாத்தனா யோ மரியாதை வெளியில போயா வெளியில. மகேஷ் ஏய் வாய் மூடி. அந்த ஆள் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. போயா. ஸ்ரேகா நான் வரேம்மா. சார் போய் என்ன தொலை. சார் நீங்களும் இதோ பாருமா, உனக்கு 2 அட்வைஸ் தான். 1 மகேஷை விட்டுடு, 2 பத்திரிக்கைக்காரங்களோட மோதாத. அதை செய், இதை செய்யாத, அவ்வளவுதான். யோ நான் வரேன். போயா. மகேஷ் பெருசா சார், அட்வைஸ் சார் என்ன சார் நீங்க நீ பேசாம இரு. அந்த ஆள் என்ன சொல்லிட்டு போறான்னு பார்த்தல? அந்த ஆள் செக்ரட்டரியா இல்ல சகுடியாடி? என்ன மகேஷ் நீங்க யார்கிட்டயும் மரியாதையே இல்லாம தான் பேசணும்னு முடிவோட இருக்கீங்களா? ஏய் அந்த ஆள் என்ன சாத்தான்னு சொன்னப்பே அவனை நீ சாத்துன்னு சாத்திருக்கணும். அதை விட்டுட்டு என்ன திட்டிட்டு இருக்கல? மகேஷ் அவர் வயசுல பெரியவர், வாய் தவறி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாரு. ஓ. அவர் சாத்தான்னு சொன்ன உடனே நீங்க சாத்தான் ஆயிடுவீங்களா? என்னமோ மகேஷ விட்டுருன்னு அப்படின்னு சொல்லிட்டு போறான், மிரட்டிட்டு போறான். மகேஷ் அதோட மிரட்டல் இல்ல, அதுக்கு பேர் அட்வைஸ். தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஏய் அந்த அட்வைஸ கொண்டு போய் கூவத்துல போட சொல்லு. என்னமோ பத்திரிக்காரங்களை பகிச்சு கூடாதான். ஆமா இவங்க நொட்டெல்லாம் எழுதிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொறுமையா இருக்கணும். இல்ல இது ஆவறது இல்ல. இது உடனடியா நான் இதை பண்ணி ஆகணும். மகேஷ் 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 என்ன பண்றீங்க? சொல்லிட்டு பண்ணுங்க. சொல்லிட்டு பண்றது எதுவுமே உருப்படியா நடக்க மாட்டேங்குது. இனிமேல் நான் சொல்றதை பண்ணுவேன். ஹலோ பிஆர்ஓ முருகனுங்களா? நான் ஸ்னேஹாஸ்பன் மகேஷ் பேசுறேன். வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். அதனால தான் இமீடியட்டா ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணணும். மகேஷ் எதுக்கு பிரஸ் நீ மீட்? கொஞ்சம் பேசாம. இல்ல சார் உங்கள இல்ல, ஸ்னேஹா பக்கத்துல இருந்து. மகேஷ். ஆமா சார், இன்னைக்கு 5 o'clock பக்காங்க. கண்டிப்பா 5 o'clock நானும் ஸ்னேஹா பார்க்க வந்துடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மகேஷ் என்ன பிரஸ் மீட் அது இது நீ என்ன எதுவும் சொல்றீங்க? பேச வேண்டாம்னு சொன்ன. சாயந்தரம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. மகேஷ் மகேஷ் பிரஸ் மீட்டா? ஐயோ சார் இவர் தினஜோதி நிருபர். வணக்கம். அவங்க காலை குயில் வணக்கம். மாதிரியே பாடுவாங்க. ஆனா ஒரு நாளைக்கு 3 தடவைக்கு மேல பாட மாட்டாங்க, அவ்வளவுதான். சார் ஜெயபேரிகையில இருந்து வந்திருக்காரு. மேடம் பழையோசையில் இருக்காங்க. சாரோட டீம்ல தான் முதல்ல ஒர்க் பண்ணுவாங்க. வணக்கம் சார். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இந்த சமுதாயத்துல எத்தனையோ சீர்கேடுகள் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்களும் உங்க பேப்பர்ல அதை பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பெரிய மனுஷன்ற போர்வையில நிறைய பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்களோட உண்மையான சுயரூபத்தை மக்களுக்கு காட்டி மக்கள் மூலமாவே அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே அன்னை தெரசா காப்பகத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ரேகான்னு ஒரு லேடி நடத்திட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர் ராஜேஷை கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கரெக்ட், நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். இப்ப அந்த காப்பகத்தை ரோஜான்னு ஒரு லேடி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் என்னோட வைஃப். உங்க வைஃபா? அந்த காப்பகத்தை என் பொண்டாட்டி எடுத்து நடத்துறாங்கன்னு நினைச்சப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. பெரிய மனுஷன்ற போர்வையில சுத்திட்டு இருக்க ஒருத்தரோட என் பொண்டாட்டிக்கு சொல்றதுக்கு நாக்கு கூசுது. என் பொண்டாட்டிக்கும் அந்த ஆளுக்கும் தப்பான தொடர்பு இருக்கு. சார் என்ன சார் இது? சாரி முருகன், என்னதான் மனைவியா இருந்தாலும் சோஷியல் லைஃப்னு வந்ததுக்கு அப்புறம் எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் நானு. வெளியில நல்லவளா வேஷம் போட்டுட்டு இருக்க ரோஜா எந்த அளவுக்கு நடத்த கெட்டவன்னு இந்த சமுதாயத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அதுக்கு தான் இந்த பிரஸ் மீட். அவங்க நடத்த கேட்டவங்கன்னு பகிரங்கமா சொல்றீங்க. அவங்க தொடர்பு வச்சிருக்கிற விஐபி யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். காரணம் அவரு உங்க ஜாதியை சேர்ந்தவர். அவர் ஒரு பிரபல பத்திரிகை ஆசிரியர். யார் சார்? யார் சார்? சொல்றேன் ப்ளீஸ் யாருன்னு கூல் சொல்லுங்க டவுன். சார். அவர் வேற யாரும் இல்ல, புது வியூகம் பத்திரிகை ஆசிரியர் மிஸ்டர் கமலேஷ். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். பத்திரிகை ஆசிரியர் கமலேஷுக்கும் என் வைஃப் ரோஜாக்கும் அதான் காப்பக தலைவிக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய ஆண்களோட ரோஜாக்கு தொடர்பு இருக்கு. இது நான் பகிரங்கமா கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், எழுதிக்கங்க. மகேஷ் என்ன காரியம் பண்றீங்க மகேஷ்? வேண்டாம் ப்ளீஸ். நீ கொஞ்சம் பேசாம வாய் மூடிட்டு இருக்கியா? இந்த குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? மகேஷ் நீ சும்மா இரு. அது மட்டும் இல்ல, கமலேஷும் ரோஜாவும் பேசின மேட்டர்
இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. மறைமுகமா நல்லது செஞ்சு பேர் வாங்கின விஐபிஸும் இருக்காங்க, பகிரங்கமா கெட்டது செஞ்சு பேர் வாங்கின விஐபிஸும் இருக்காங்க. இதுல அந்த ரோஜாவும் கமலேஷும் 2வது வகையை சேர்ந்தவங்க. மிஸ்டர் மகேஷ், ஒரு போட்டோவை வச்சு, அதுவும் இந்த மாதிரி ஒரு போட்டோவை வச்சு கள்ள தொடர்பு நடத்த கெட்டவ அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். நீங்க இப்படி என்ன கேப்பீங்கன்னு தெரியும். இத கேளுங்க. இந்த காதலை நீ ஒத்துக்கிறியா? கட்டாயம். இந்த காதல என்ன தப்பு இருக்கு? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கமலேஷ்? எதையுமே யோசிக்க யோசிக்க குழப்பம்தான். அப்போ கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்றியா? இது பாருங்க கமலேஷ், காதலுக்கு அப்புறம் கல்யாணம் தானே. அதை பத்தி இப்ப நம்புறீங்களா? நம்புறோம் சார். கமலேஷ் இவ்வளவு அயோக்கியனா இருப்பான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். இந்த விஷயத்தை நாங்க உடனே மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். சார் ப்ளீஸ் பப்ளிஷ் எல்லாம் பண்ணிராதீங்க. சார் எப்படி சார், இது ரொம்ப முக்கியமான நியூஸ் ஆச்சே. இல்லைங்க, பெரிய இடத்த ஆளுங்க தப்பு பண்றது சகஜம். அதுலயும் அவர் இந்த போட்டோஸ் உங்ககிட்ட எதுக்கு கொடுத்தாருன்னா, நீங்களாம் கமலேஷோட நெருங்கிய நண்பர்கள், பத்திரிகை சகோதரர்கள். நீங்க அவர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணலாம், அடுத்தவர் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது கேவலம்னு எச்சரிக்கை பண்ணலாம், அவரை திருத்தலாம். அந்த நோக்கத்தோட தான் உங்ககிட்ட போட்டோஸ் கொடுத்தாரு தவிர பப்ளிஷ் பண்றதுக்காக இல்ல. ஓகே மேடம், பப்ளிஷ் பண்ண மாட்டேன். சொல்றது கரெக்ட். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பப்ளிஷ்லாம் பண்ணிராதீங்க ப்ளீஸ். ஓகே சார், அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. நாங்க வர்றோங்க சார். எல்லாரும் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, நான் கமலேஷ். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? ஏஸ்னேயா, நீ உன் கள்ள புருஷனை வந்து 24 மணி நேரத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன. 24 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. என்ன சிரிப்பு? உன்ன மாதிரி ஒரு அடிமுட்டாள நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு காலையில நீ பேப்பர் படிக்கல? இல்ல. ஏன்? ஐயோ பாவம். உன் பத்திரிகையை படிச்சா மட்டும் போராது கமலேஷ், அடுத்தவங்க பத்திரிகையும் படிக்கணும். அப்பதான் வெளி உலகத்துல எல்லாம் என்ன நடக்கிறதுன்னு உனக்கும் தெரியும். இங்க பாரு, உன்னோட ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்க நான் உனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்றேன், ஓகேவா? கார்த்தி, குட் மார்னிங் சார். இன்னைக்கு வந்திருக்க எல்லா நியூஸ் பேப்பரும் வாங்கிட்டு வா போ. ஓகே சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இன்னைக்கு பேப்பரா? ம், எத்தனை தடவை சொல்றது இப்படி பேப்பர் சுருட்டி எடுத்துட்டு வராதுன்னு? என்ன சிரிப்பு? பேப்பர்ல உங்க போட்டோ போட்டிருக்கு. ஏன் போட்டுமா? ச்சே, மகேஷ் இவ்ளோ கேவலமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கட்டின பொண்டாட்டியை இப்படி கேவலப்படுத்திட்டாரே. கடவுளே. ஹலோ, நான் நிர்வாக குழு காப்பக தலைவர் சுப்பிரமணியம் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லம்மா, காலையில பேப்பர்ல வந்த நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸ் பத்தி. இல்ல சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க, அது உண்மை இல்ல. சரிம்மா, அதான் ஃபோன் பண்ணேன். பாத்துக்குங்க, வச்சிடுறேம்மா. மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். நம்ம பத்திரிகையில வராத ஒரு விஷயம் மத்த பத்திரிகையில எல்லாம் வந்திருக்காம. ஆமா, அதை உங்ககிட்ட காட்டு போலான்னு தான் சார் வந்தேன். அசிங்கம், அவமானம். சாரி சார், மகேஷ் ஸ்னேகா ப்ரெஸ் மீட்டிங் வச்சு
உங்கள் இமேஜை கிளிகிள்னு கிழிச்சிருக்காங்க சார். எல்லாம் அவங்களோட வேலையாக தான் சார் இருக்கும். போயா, மத்த பத்திரிகைகள் எல்லாம் கிழி கிழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ பிரஸ் மீட்டுக்கு போல? போயா, போய் வேலை பாரு, போ போ. சரிங்க சார். வந்துட்டான். ஹலோ. என்ன கமலேஷ், ஜெனரல் நாலேஜ் வளர்ந்துடுதா? ஏ ஸ்னேகா, கோபம் வருது? அப்போ பேப்பர் படிச்சாச்சு. ஓகே ஓகே. இந்த நியூஸ் போய் உன் மேல மான நஷ்ட வழக்கு போட போறேன். அதெல்லாம் மான ரோஷம் இருக்கிறவங்க போடுற கேஸ் ஆச்சே. உனக்கும் அதுக்கும் தான் சம்மந்தமே இல்லையா கமலேஷ்? ஏய், என்னடி ஒரேடா துள்ற? ஓ, வாடி போடி ரேஞ்சுக்கு வந்தாச்சா? சரிடா. டேய், வல்லவனுக்கு வல்லவன் இந்த பூமியில உண்டு. அன்னைக்கு நீ என்ன எவ்வளவு கேவலமா பேசியிருந்த, எனக்கு எப்படி வலிச்சிருக்கும் இப்ப புரியுறதா? உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிச்சுக்கிறேன்டி. டேய், சரிதான் போடா. அன்னைக்கு என்னமோ பெருசா பேனாவோட வலிமை என்னன்னு உனக்கு தெரியுமான டயலாக் விட்டியே. 10 பேனாவோட வலிமை என்னன்னு இப்ப புரியுறதா உனக்கு? பேனாவை வச்சு அராஜகம் பண்றவன் அந்த பேனாவாலே குத்துப்பட்டு செத்து போவான். புரிஞ்சுக்கோ. இனிமே என் வழியில குறுக்கிட்டு அசிங்கப்படாத. இடியட். ரோஜா, அம்மடி அம்மடி, இது என்னமா இது அக்கிரமம் பேப்பர்ல? மாமா ப்ளீஸ், சத்தியமா எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. இதெல்லாம் போய் மாமா, என்ன நம்புங்க. அட, இது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறதுக்காமா நான் வந்தேன். எனக்கு தெரியாதாமா உன்னை பத்தி? மகேஷ்க்கு தெரியலையே மாமா. தானே பார்த்தேன். இது அந்த ராஸ்கலுடைய வேலை தானே நினைச்ச. நீ ஏன் அழுவுற? என் மேல சந்தேகப்பட்டு என்ன நடத்த கிட்டவன சொல்ற அளவுக்கு அவர் போயிட்டாரே மாமா. அதுக்காக நீ அழுவுறதா? சாக்கடையில பொறல்ற பண்ணிக்கு சந்தனத்தை பத்தி என்னமா தெரியும்? நீங்க என்னதான் என்ன சமாதானப்படுத்தினாலும், இதுக்கு மறுப்பு நாளைக்கே பேப்பர்ல வந்தாலும், நான் ரோட்ல நடந்து போகும்போது 10 பேர் என்ன விரசமா தான் பாப்பாங்க மாமா. என் காது படவே என்ன தப்பா பேசுவாங்க. என் மானம், மரியாதை, சுய கௌரவம் எல்லாமே போச்சு. நம்ம தலைமுறைக்கும் பரம்பரைக்கும் தீராத கேவலத்தை ஏற்படுத்திட்டானாமா அவன். மனுஷனாமா அவன். இப்ப என்ன மாமா செய்யறது? போன் மேல போன் வருது. இந்த காப்பகத்துல வேலை செய்யறவங்க கூட என்ன பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இந்த நிலைமை வருது? ஊர் பூரா என் பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் உயிர் வாழறதுல என்ன பிரயோஜனம்? ஐயோ, என்னம்மா நீ என்ன பேசுற? உனக்கு ஜீவா இருக்கிறான், அத ஞாபகத்துல வச்சுக்கோ. விபரீதமா எதையாவது பண்ணி தொலைக்காத. என்ன போய் சந்தேகப்படுறாரு மாமா? அன்னைக்கு அவர் கொண்டு வந்து இதெல்லாம் காமிச்சப்ப கூட அவர் ஏதோ கோவத்துல இப்படி பண்றாருன்னு நினைச்சேன். இவ்வளவு விபரீதமா ஆயிடுச்சே. ஆம்பளை புத்தியே இப்படிதாமா. நீ இந்த பிரச்சனைய உன் புத்திசாலித்தனத்தினால ஜெயிச்சு காட்டணும். நீ இனிமே இங்க இருக்க வேண்டாமா, கிளம்பு. தொல்லை அதிகமா இருக்கும். கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஜானகி அம்மா கிட்ட சொல்லிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. அங்க வந்து குழந்தையோட நீ நிம்மதியா இரு. இன்னொரு முக்கியமான விஷயமா, எக்காரணத்தை கொண்டும் அந்த மகேஷ் பயலுக்கு டைவர்ஸ் கொடுக்கிற பேச்சை மட்டும் நீ எடுக்காத. ஆமாமா, அவன் மிரட்டலுக்கு நம்ம பயந்துகிட்டு தான் விட்டு கொடுக்கறோம்னு அவன் நினைச்சுக்கிட்டு எதை வேணா செய்ய ஆரம்பிச்சிருவான். அவன் இந்த தாலியை கழட்டணுன்றதுக்காக தானே இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சான். நீ வேணா பாரு, இனிமே அவனுக்கு இந்த தாலி கயிறு தாமா தூக்கு கயிறு. அவன் துடிச்சு சாவ போறான் பாரு. வாமா, கிளம்பு, வா. குட் மார்னிங் மேடம். வாமா ஸ்னேகா, உட்காரு. தேங்க்யூ. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? நீங்க முதல்ல இந்த பேப்பரை பாருங்க. அட, ரொம்ப பிரமாதமா வேலை செஞ்சிருக்கியே. நான் கோடு தான் போட்டேன், நீ ரோடே போட்டிருக்கியே. எனக்கு அசிஸ்டண்டா வந்துடுறியா? ஐயோ, என்ன மேடம் நீங்க? அதுக்கு இல்லம்மா, மகேஷோட கேஸுக்கு இதெல்லாம் பிரமாதமான சாட்சியா அமையும். கேஸோட ரிசல்ட்டும் மகேஷுக்கு ஜெயந்தான். அதுக்கான சான்று இந்த பேப்பர் கட்டிங்ஸ்லயே தெரியுதே. அப்போ கண்டிப்பா மகேஷ்க்கு ரோஜா கிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்சிடும்ல மேடம்? மகேஷ் இப்ப கேஸ் போட்டா ரோஜாவால எதுவுமே கோர்ட்ல பேச முடியாது. இப்படி பல ஆண்களோட தொடர்புடைய ஒரு நடத்துக்கெட்ட பொம்பளையோட நான் வாழ முடியாதுன்னு மகேஷ் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். எனக்கு ரோஜா கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு தைரியமா கேட்கலாம். நான் கேஸ்க்கு வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்றேன்.
நீங்க நாளைக்கு மகேஷ் அனுப்புங்க, பேப்பர்ல சைன் பண்ணட்டும். கண்டிப்பா அப்போ மகேஷ்க்கு டைவர்ஸ் கிடைச்சிடும். எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடந்துடும்ல மேடம்? டைவர்ஸ் கிடைச்ச மாதிரி தான், கல்யாணம் நடந்த மாதிரி தான். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்ப நான் போயிட்டு வரேன். ரோஜா நான் பேசாதீங்க. பேசி பேசி என்ன நம்ப வச்சு என் கழுத்து அறுத்ததெல்லாம் போதும். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, திருப்தி தானே? ரோஜா நான் பேசாதீங்க. உங்க விளக்கத்தை கேட்க நான் இங்க வரல. நான் அன்னைக்கே சொன்னேன், இது என்னோட பர்சனல் மேட்டர், இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு. கேட்டீங்களா? இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? ஏதோ பெருசா என் மானத்தை காப்பாத்துறேன் சவால் விட்டீங்க. என் மானத்தை வாங்கினதுதான் மிச்சம். பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இது ஏன் வாழ்க்கை? நான் வாழறேன், வாழாம போறேன். என் புருஷனை மன்னிக்கிறேன், சண்டை போடுறேன், டைவர்ஸ் பண்றேன், ஏதாவது பண்ணி தொலைக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்தது? இப்ப கெட்ட பேர் உங்களுக்கு இல்லையே, எனக்கு தானே. ரோஜா என்ன பேச விட ப்ளீஸ். பேசாதீங்க. பேசி பேசி நம்ப வச்சு என்ன கழுத்துறதுல போதும். அந்த ஸ்னேகாவை நானே ஹேண்டில் பண்ணிருப்பேன். அவளை மன்னிப்பு கேளு அது அதுன்னு புசிப்பி விட்டு அவ என் புருஷனுக்கு சாவி கொடுத்து, அதோட விளைவு இந்த அசிங்கமான போட்டோ, அருவருப்பான கட்டுரை. என் புருஷன் என் கூட இல்லைனாலும் கௌரவமா 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ என்ன 4 பேர் கைத்தட்டி கூப்பிடுற மாதிரி வச்சிட்டீங்களே. ரோஜா நான் நல்லதான்னு நினைச்சேன். ஐயா சாமி, வேண்டாம் சாமி, வேண்டாம். எனக்கு நல்லது நினைக்கவே வேண்டாம். எனக்கு எது நல்லதோ அதை நானே பண்ணிக்கிறேன். போதுமா? எல்லாம் என் தலை எழுத்து. நான் வரேன். இங்க பாருங்க, இந்த பத்திரிகை மேட்டர் இப்படியே விட்டுருங்க. மறுபடியும் உங்க பத்திரிகையில இதுக்கு மறுப்பு எழுதி திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். ரோஜா, வாங்க உட்காருங்க. என்ன உடம்பு சரியில்லையா? தலைவலி, கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு. என்ன விஷயம்? கமலேஷை பார்த்தேன். லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டு உண்டி இல்லைன்னு பண்ணிட்டீங்க போல இருக்கு. மனுஷன் நொந்து நூலாய் போயிருக்காரு. நீ மாட்டியிருந்தா நீயும் காலியா இருப்ப. பத்திரிக்கையில நியூஸ் பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ரொம்ப தைரியமா தெம்பா இருக்கணும். மனசு சோர்வாயிட்டா உடம்பு சோர்வாயிடுது. எவ்வளவுதான் போராடுறது? நானும் மனுஷி தானே. எனக்கு வெறுத்து போச்சு நீலாம்பரி. கரெக்ட். இதத்தானே அந்த ஸ்னேகா எதிர்பார்த்தா. இத செய்யணும், இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரணும் தான் அவ காத்துட்டு இருந்தா. இப்ப அவ ஜெயிச்சிட்டால. உங்களுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது? இது ஸ்னேகாவோட சதி. இப்படி ஒரு கேவலமான நியூஸ் வந்தா நீங்க கோவப்படுவீங்க, ஆத்திரத்துல மகேஷ உதறி தள்ளிடுவீங்க. உடனே மகேஷ கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவ பிளான் பண்ணிருக்கா. உங்களை உசுப்பேத்தி விட அவ விரிச்ச வலை இது. நேரா போய் அதுலயே கால விடுறீங்களே. என்ன ஆனாலும் சரி, அவ கூட மோதி நீங்க ஜெயிக்கணும். உனக்கு என்ன? நீ சொல்லுவ. அதோட வலி எனக்கு தானே தெரியும். நான் தானே அனுபவிக்கணும். இதே நிலைமை உனக்கு வந்திருந்தா? எனக்கும் வலி இருக்கு. உங்களுக்கு அவ வாழ்க்கையில குறுக்க வந்தவன், எனக்கு அவ சங்கீதத்துல குறுக்க வந்தவன். அதனாலதான் நானும் சேர்ந்து உங்களோட போராடிட்டு இருக்கேன். நாம ஜெயிக்கணும் ரோஜா. நீலாம்பரி, எனக்கு இப்ப வெற்றி தோல்வி பிரச்சனை இல்ல, மான அவமானம் தான் பிரச்சனை. உங்க 2 பேர் பிரச்சனை இல்ல, என்ன பலிகடை ஆக்கிட்டீங்க. சேச்சே, இப்படிலாம் நீங்க பேசாதீங்க. அவ எதுக்கும் துணிஞ்சவ. கோர்ட்டு கேஸ் அவளுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. எல்லாத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டா. எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டா. வெக்கம் கெட்டு போய் மானம் கெட்டு போய் வாழறா. அந்த நிலைமையில எனக்கு வந்தா நான் செத்தே போயிடுவேன். இதோ இன்னைக்கு வந்த பேப்பர் நியூஸ், இதுல உண்மையே இல்ல. இது பொய்யான செய்தி. ஆனா அதுக்கு என்னால நிம்மதியா இருக்க முடியல. இது வேண்டாம்.
என்னால தாங்க முடியல. நான் விலகிக்கிறேன். என்ன பேசுறீங்க? பொய், பித்தலாட்டம், கற்பனைன்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் என்ன பயம்? அந்த பழைய ரோஜா எங்க? மனசுல தைரியத்தோட இருந்தா அந்த ரோஜா எங்க? கோயில்ல ஸ்னேகா உங்க கால்ல விழுந்து கதர்னப்ப, நீ செத்தாலும் உன் பொணத்துக்கு கூட என் புருஷனை தாலி கட்ட விட மாட்டேன்டி அப்படின்னு சேலஞ்ச் பண்ணீங்களே, அந்த ரோஜா எங்க? தாலிய புடிச்சு இழுத்து விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுடின்னு கட்டின புருஷனே சொன்னப்ப பலார்னு மகேஷ் அரைஞ்சிங்களே, அந்த தைரியமான தப்ப தட்டி கேட்கிற ரோஜா எங்க? அந்த ரோஜா இப்ப தோத்து போயிட்டா. தோத்து போகல மேடம், சோர்ந்து போயிட்டீங்க, அவ்வளவுதான். போராடி போராடி நீங்க களைச்சு போயிட்டீங்க. உங்களுக்கு இப்ப தேவை ரெஸ்ட் மட்டும்தான். மணி 9:30 ஆகுது. நல்லா தூங்குங்க. நாளைக்கு காலையில மறுபடியும் புது மனுஷியா மாறிடுவீங்க. நான் சொல்றதெல்லாம் நடக்கும். பழைய பலம் வந்துரும். ப்ளீஸ் ராத்திரி எதுவும் யோசிக்காதீங்க. நாளைக்கு காலையில முடிவு பண்ணுங்க. மகேஷ் வேணுமா வேண்டாமான்னு. உங்க ஃபோன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, குட் நைட்.